ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய மாடி தோட்டம். இது அட்டாச்சு பந்தல். இதில் 2 சைடும் இதில் க்ரோ பேக் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் அதோடைய அட்டாச்சு. திஸ் இஸ் மொபைல் ஸ்டாண்ட். இது மொபைல் பந்தல். எங்கே வேணாலும் நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம். 2 பக்கமும் அதில் ஸ்டாண்டு இருக்குது. அது அட்டாச்சு ஸ்டாண்டு. இது 10 அடி நீட்டு, 7 அடி அகலம், 7 அடி உயரம் உள்ள ஸ்டாண்டு. ஸ்டாண்டோட நீட்டு 7 அடி. இதில் நான் கொடி காய்கள்லாம் போட்டிருக்கேன் கைப்பட்டத்துக்கோசரம். இது 2 பக்கமும் ஸ்டாண்டு இருக்குது. 3வது பக்கம் வேணால் நீங்கள் க்ரோ பேக் போட்டு ஸ்டாண்டு போட்டு வச்சுக்கலாம். க்ரோ பேக்கை இதிலே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் இந்த பந்தல். இதில் காராமணி, லாங் பீன், க்ரீன் லாங் பீன், ரெட் லாங் பீன், புடலை, பாகல், அப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் குக்கும்பர் எல்லாம் போட்டிருக்கேன். முள்ளங்கி செடியெலாம் வச்சுருக்கேன். அந்த பக்கம் 2 ரோசா பயாங்கா கத்திரிக்காய் செடி இருக்குது. அதெல்லாம் காய்க்கிறது காட்டுறவாங்க. இதில் காராமணி செடி, விங்கடு பீன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். கொடி கட்டி விட்டுருக்கேன் மேலே. இது ரெட் லாங் பீன். இது புடலை செடி. இது ஒன்று புடலை, ஒன்று பீர்க்கங்காய் செடி. இது பாகக்காய் செடி. இதில் ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது. இதில் ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இது ரோசா பயாங்கா கத்திரிக்காய். இது 20 இன்ச்சஸ் ஜிஐ பைப்பில் பண்ண ஸ்டாண்டு. இதில் முள்ளங்கி செடிகள்லாம் இருக்குது. இங்கே இது ரோசா பயாங்கா கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். நல்லா இன்னும் பெருசாக வரும். இது பிஞ்சு. இது பிஞ்சு. இந்த காய் பிஞ்சு காய். இந்த காய் பிஞ்சு காய். இன்னும் 2-3 பிஞ்சுகள் இருக்குது. எல்லாமே பிஞ்சு. இது ஒன்று இருக்குது. இது ஒரு 2-3 காய் பறிச்சுட்டேன். இது ஒரு பெரிய க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். இங்கெல்லாம் நான் கத்திரிக்காய் செடிகள்லாம் சாப்ளிங் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் புடலஞ்செடி. இது பீர்க்கங்காய் செடி. ஒரு மிளகா காய்ச்சிருக்கு. அங்கெல்லாமும் மிளகாய், கத்திரிக்காய் எல்லாம் வேற போட்டிருக்கேன். சாப்ளிங்ஸ் இருக்குது. இப்படி வாங்க. இப்படி வந்தால் இது ஒரு கத்திரிக்காய் செடி. 3 கத்திரிக்காய் ஒரு டப்பில் வச்சுருக்கேன். 3 கத்திரிக்காய் செடி. இதெல்லாம் வெண்டைக்காய் வேற போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது. ஒன்று பிளாக் பியூட்டி, ஒன்று இதுவும் பிளாக் பியூட்டி தான். இது வேலூர் முள் கத்திரிக்காய் செடி. அதிலெல்லாம் கொடி அவரை, செடி அவரை, காராமணி எல்லாம் கலந்து போட்டிருக்கேன். அதில் இது ஒரு நெய் மிளகாய் செடி. போன வருஷம் வச்சது தாங்க. சம்மரில் இதில் ஆடிப்பட்டத்தில் காய்க்கல, மழை காலத்தில். இப்போ காய்ச்சிருக்கு. மறுபடியும் தானே காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு முல்லை கொடி. இது மீது பீன்ஸ் எல்லாம் இருக்குது. கத்திரிக்காய் சாப்ளிங்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு செடி மாதுளை, பூ மாதுளை. இந்த செடி. இங்கெல்லாம் பூச்செடிகள்லாம் வச்சுருக்கேன். இங்கெல்லாம் சாமந்தி செடி, கத்திரிக்காய் செடி, சாமந்தி செடி எல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் சாப்ளிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் வேற போட்டு வச்சுருக்கேன். ஒரு மிளகாய் செடி காய்ச்சின்னு இருக்குது. இதெல்லாம் டேபிள் ரோஸ். இதெல்லாம் கத்திரிக்காய் சாப்ளிங் வச்சுருக்கேன். இன்னும் தான் எடுத்து வைக்கணும். இது கொத்தவரங்காய் வேற போட்டு முளைச்சிருக்கு. இது 2 ஒரு வெண்டைக்காய் செடி. இது லாங் பீன். இது மணத்தக்காளி என்னென்னலாம் முளைக்கிறது. இது இதுவும் தக்காளி செடி. லைபீரியன் தக்காளிங்க. இது ஒரு ஃப்ரெண்டு வேற கொடுத்தாங்க. அதுலேருந்து 4 கன்று முளைச்சிருக்கு. அங்கே இருக்கிறதும் லைபீரியன் தக்காளி தான். இதுவும் லைபீரியன் தக்காளி தான். செம்பருத்தி பூ பூத்துருந்தது. அவ்வளோதாங்க. ஒரு சின்ன கார்டன் தான். மீட்டி எல்லாம் கொடுத்துட்டேங்க. இங்கே ஒரு சின்ன கொத்தவரங்காய் சாப்ளிங் இருக்குது. இதுதானுங்க அந்த பந்தல்.